எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி மோர் குழம்பு. நாங்கள் வந்து முகூர்த்த மோர் குழம்பு, வெண்டைக்காய் முகூர்த்த மோர் குழம்பு கண்டிப்பாக எல்லா முகூர்த்தத்துலேயும் பண்ணுவோம். சூப்பர்ண்ணா வேறு லெவல்ண்ணா. அடிண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ண்ணா. செகண்ட் பை இது 6. இதில் வடை போட்டு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். வடை போட்டு சாப்பிட்டு பாருங்க, தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு தோசைக்கு நல்லா இருக்கும். இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பக்குவத்தில் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே பண்ணேன்னா இதில் அரிசி போட்டு அரைச்சி பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மல்லி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய். அதே டைமில் இதில் என்னென்ன காய்கறி போடலாம், அந்த தயிர் குக் பண்ணுற பக்குவம் என்ன, கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிடணும். ரசம் மாதிரி வர மாதிரி இருக்கணும். ஆமாம், அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அப்படி ரொம்ப கொதிச்சுன்னா நான் ரொம்ப கொதிச்சுன்னா தயிர் உடஞ்சிடும். இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் தாளிப்புலையும் தேங்காய் யூஸ் பண்ணாங்க, கடைசியாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? தேங்காய் எண்ணெய் கடைசியாக அதை வாசனை அப்படியே கடைசி வரைக்கும் நிற்கணும். ரைட். இந்த ரெசிபி பற்றி நம்ம சொல்லித்தரப்பாங்கன்னா அச்சு கேட்டரிங்கில் திரு குப்புசாமி சார், அதுக்கப்புறம் ஹரிகரன் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இவங்க கேட்டரிங் பண்ணிட்டு வராங்க. அதாவது கேட்டரிங் ஃபீல்டில் இருக்காங்க. என் பேர் குப்புசாமி, அச்சு கேட்டரிங், புத்தேரி தெரு, காஞ்சிபுரம். ஃபோன் நம்பர் 7904184488. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணால் சிறந்த முறையில் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரோம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன், சௌக்கியம். மோர் குழம்புனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி வெயில் காலத்தில் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி வந்து மோர் குழம்பு. சரி, இதில் வந்து அரிசிலாம் போட அரிசி போட மாட்டோம். இங்கே ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கோம். ஆமாம் சார். இது நல்லா வாசமாக இருக்குது. ஆமாம். அரிசி போட மாட்டீங்களா? அரிசி போட மாட்டோம். அப்போ அந்த தயிர் தெரிஞ்சு போகாதா? தயிர் தெரிஞ்சு போகும் சார். நாங்கள் வந்து தயிரை வந்து அதாவது சிலிப்பி ஊற்றிக்குவோம், இல்லைனா ஒரு மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு ரவுண்டு போட்டு மிக்சியில் தயிர் போட்டு. ஓகே. இப்போ இந்த துவரம்பருப்பு எதுக்காக போடுறோம், கடலைப்பருப்பு எதுக்காக போடுறோம்? அதாவது துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு வந்து திக்னஸ் வரதுக்கு. சரி, மோர் குழம்பு. அப்போ பேசிட்டே பண்ணலாமா? பண்ணலாம் சார். தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்க சார். மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/2 கிலோ, மீடியம் சைஸ் தேங்காய் 2, துவரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், தனியா 50 கிராம், சீரகம் 30 கிராம், மிளகு 1 ஸ்பூனு, இஞ்சி 50 கிராம், பச்சை மிளகாய் 50 கிராம், கடுகு 20 கிராம், காஞ்ச மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 250 ml. சரி, ஓகே. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து இதை மசாலா அரைச்சிக்க போகிறோம் சார். அதாவது தேங்காவோட இது வந்து மிக்சியில் ஒரு 85% 90% கிட்ட நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது எவ்வளோ ஊற வச்சிருக்க சொன்னீங்க? இது வந்து ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம். 40லேருந்து 50 நிமிஷம். ஆமாம். அவ்வளோ ஊறணுமா? ஆமாம் சார். ஏன் அவ்வளோ நேரம் ஊறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து மோர் குழம்பு வந்து அதிகமாக வரும். ஓகே. அது பருப்பு நல்லா ஊறிந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஊறாமல் இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி, ஓகே. நல்லா அரைச்சிட்டீங்க. நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 80% அரைச்சிட்டீங்க. ஓகே. அதே டைமில் தயிரும் அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே. மிக்சியில் லைட்டாக ஒரு ரவுண்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. அப்படியே அடிக்காமல் நான் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஆமாம், அடிக்காமல் பண்ணக்கூடாது. ஏன்னா கட்டி அப்படியே தயிரும் அந்த அரவையும் ஒன்றா சேராது. ஓகே. தனித்தனியாக தெரியும். அதனால தான் ரெண்டுமே ஒன்றா பண்ணுறோம். ஆமாம் சார். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? வெண்டைக்காய் வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு வெண்டைக்காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அரவை விட்டு அப்புறம் தயிர் விட்டு மோர் குழம்பு. சரி, ஃபைன். இப்போது இந்த இடத்துல நான் கேட்குறேன்னா நம்மகிட்ட இருக்க கடையை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வந்து கடலை எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் அப்படி யூஸ் பண்ணலாமா, இல்லை தேங்காய் எண்ணெய் மட்டும்? தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் சார் நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை அதாவது இதில் வந்து பாதி அளவுக்கு தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு மசாலா ஊற வச்சு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் தான் அரைச்சிருக்கோம். அதனால் மோர் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம பண்ணுறது. தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம். ஆமாம் சார். சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம் தாளிப்பா போகிறோம். ஆமாம். சரி, ஓகே, ஃபைன். இப்போது இந்த தாளிப்பு போட்டு வெண்டைக்காய் அதிலே போட்டு வதக்கிறோமா இல்லை ஃப்ரை பண்ணி எடுத்துறோமா? வெண்டைக்காய் அதிலே வதக்கிறோம். அதிலே கொஞ்சம் லைட்டாக வாட்டர் விட்டு வெண்டைக்காய் வெந்துட்டோன்னே அந்த அரவையை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சுட்டோன்னே தயிர் சேர்த்து நல்லா கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிவிட்டோம். இந்த தனியாக வந்து வெண்டைக்காய் பொரிச்செடுக்குதுலாம் இல்லையா? வெண்டைக்காய் பொரிச்சு நம்ம குவான்டிட்டி அதிகமாக பண்ண சொல்ல தனியாக பொரிச்சுக்குவோம். ஒரு 500 பேர் 1000 பேர் 300 பேர் பண்ண சொல்ல அப்போ வந்து தனியாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம கம்மியாக ஒரு 20-30 பேருக்கு பண்ணுறதுனால நம்ம அப்படியே வதக்கிட்டு நம்ம வீட்டில் எப்படி பண்ணாலும் அதே பக்கத்தில் சொல்கிறாரு, ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்காரு.
ஆமாம் சார். இப்போ வெண்டைக்காயெல்லாம் வேற என்ன காய் போடுவீங்க? வெண்டைக்காயிலனா பூசணிக்காய் போடலாம், போண்டா போடலாம், இல்லை பருப்பு உருண்டை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஆமாம் சார். ஃபைன். நான் ஒரு இடத்துல சாப்பிட்டேன், முருங்கைக்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு மோர் குழம்பு போடுறாங்க. மோர் குழம்பு பண்ணுறாங்க. சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, வாழைப்பூ போட்டு பண்ணுறாங்க. வாழைப்பூ போட்டு பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயம் தான், அது நுணுக்கத்தை பற்றினா ஈஸியாக இருக்கும். சரி, என்ன சூடாகிடுச்சு? சூடாகிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா போடுங்க சார். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா கடுகா? ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா. சரி, ஓகே. இந்தாங்கள் காஞ்ச மிளகா. எண்ணெய் வச்சுருக்காரு 3, 6, 10. இந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கடுகு. தேங்காய் அதிகம் சூடு பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ஈஸி ரெசிபி தான். நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு. ஆமாம், தயிர் ஊற வைக்கிறது மட்டும்தான் டைமிங் ஆகும். சரி, ஓகே. கடுகு. கடுகு இது கூட வேற என்ன வேணும்? சீரகம். சீரகம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வெண்டைக்காய். கருவேப்பிலை வேணுமா? கருவேப்பிலை. வெண்டைக்காய் கொஞ்சம் வதக்கிட்டோன்னா கருவேப்பிலை போட்டு. சரி, ஓகே. ஐயோ, என்ன வாசம் வருது. இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஸோ வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விரல் சைஸுக்கு, ஒரு 6 இன்ச்சு 6 இன்ச்சு சைஸ். ஆமாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வதக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? அதாவது இப்போ 50% ஆயிலில் வதக்கணும் சார். ஓகே. ஏன்னா 50% ஆயிலில் வதக்கிறேன்னா நீங்கள் அப்புறம் மோர் குழம்புல வெண்டைக்காய் வந்து குழையாமல் கரைஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம சாப்பிட சொல்ல எல்லா வெண்டைக்காய் முழுசாக இருக்கும். சரி, ஓகே. டன். அப்போ இப்போ கருவேப்பிலை வேணும்ல உங்களுக்கு? ஆமாம். இந்தாங்க. ஒரு அது நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். என்ன தெரியல, ஏன் கொஞ்சம் வதக்கிட்டோன்னா கருவேப்பிலை போட்டு. அப்படியா? சரி, ஓகே. டன். இப்போ கருவேப்பிலை நல்லா தரமாக அள்ளி போடுங்க. கருவேப்பிலாம் அது காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம சவுத் இந்தியன் சமையல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சாம்பார் வைக்கும் போதோ இல்லை கிள்ளிப்பட்ட சாம்பாரோ ரசமோ கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை சொல்லி விட்டுறாதீங்க, அது போடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஆமாம். ஆமாம் சார். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. போதுமா? அது போகிறோம் சார். எடுத்துக்காட்டுங்க. பாருங்கள். ஓகே, ஒரு அரை வேக்காடு. அரை வேக்காடுக்கு மேலே தோலை நல்லா சுருங்கிருக்கு. இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சு. சரி, ஓகே. நாங்கள் பெருங்காயத்தூள். ஓகே, பெருங்காயத்தூள். சரி, ஓகே. பெருங்காயம் மஞ்சத்தூள்லாம் போடுவோம், பார்த்து போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா போட்ட உடனே கருகிடும். இப்போ வந்து தண்ணி விட்டு லைட்டாக வேக வச்சு நல்லாவே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஆமாம் சார். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருக்கோம். சரி, ஓகே. தண்ணி வேணும்ல? ஆமாம் சார். இந்த தண்ணி ஊற்றினா கொலக்கொலம் அது மாதிரி ஆகும், அது மாதிரி பக்கம்லாம் இல்லைல்ல? ஆகாது சார். அதுக்கு தான் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோம். ஓகே. இப்போ எண்ணெயில் வதக்கிட்டீங்களா, அது கரையாது, குழன்னு ஆகாது. சரி, ஓகே. ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, அந்த வெண்டைக்காய் வந்து சம்டைம் கொலக்கொலம் ஆயிடுச்சுன்னா மோர் குழம்புக்கு நல்லா இருக்காது. அது கவனத்தில் வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த பேஸ்ட் போட்டுருமா? இல்லை சார். உப்பு கொடுங்க. உப்பு போட்டு ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம். சரி, அந்த ஒரு லைட்டாக வந்துட்டோன்னா அப்புறம் அரவையை போட்டோம். ஓகே. சரி, ஓகே. இப்போ உப்பு போட்டாச்சு, நல்லா கொதிச்சு வருது. இதுக்கப்புறம் இப்போ அரவை சேர்த்துடலாம். ஓகே. நம்ம மசாலா அரைச்சி வச்சுக்கல, அது சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஆமாம். அப்படியே அரைச்சி காமிங்க, அந்த பக்குவத்தையும் எடுத்து காட்டுங்க. நிறைய பேர் தெரியாது. 80% சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். அரைச்சா கொஞ்சம் குறைக்கிற பக்கம். ஆமாம், லைட்டாக குறைன்னு இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப 80% அரைக்கணும், லைட்டாக குறைன்னு இருக்கணும். நம்ம வாயில் சாப்பிட்டா அது தெரியணும், கடிப்படணும். ரொம்ப மாவை கரைச்சி விட்டா மாதிரி ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது. சரி, இதுக்கப்புறம் கிண்டணும்ல. ஆமாம். மோர் குழம்பு ஆல்மோஸ்ட் 80% ரெடி. ரைட்டா? ஆமாம் சார். இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே தயிர் விட்டு ஓகே ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே. லைட் எல்லோ கலர். இப்போ எவ்வளோ கொதிக்கலாம்? அது ரொம்ப நேரம் குக் பண்ணணுமா? ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான். ஏன்னா 40 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கோம். ஓகே. அந்த அளவுக்கு இந்த பச்சை வாசனை வராது. சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சரி, ஓகே. இதுவே ரொம்ப நேரம் கொதிச்சா என்ன ஆகும்? அதாவது ரொம்ப நேரம் கொதிச்சா நான் ரொம்ப திக்காக டைட்டாகினே போயிருக்கோம். ஓகே. ஆமாம், நம்ம கிண்டுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப திக்காகினே இருக்கும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த போடுறோம்.
அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அவர் சொல்கிறது ரைட்டு தான். ரொம்ப திக்கான போய் தயிர் போடும்போது அது குளக்குளம்னு போயிடுச்சு நல்லா இருக்காது. அந்த மோர் குழம்புலாம் ஊற்றுனா அப்படி சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும். அது கெட்டியாக சாப்பிட்டோன்னா தயிர் குழம்பு பக்குவத்துக்கு போயிடும். ஸோ அதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டு கொதிச்ச பேர் காமிங்க. சரி. லாஸ்ட்டு தயிர் போடுறோம். தயிர் போட்ட பிறகு கொதி வந்து ஆஃப் பண்ணிடணும். ரசம் மாதிரி வர மாதிரி இருக்கணும். ஆமாம், அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அப்படி ரொம்ப கொதிச்சிச்சுன்னா நான் ரொம்ப கொதிச்சுன்னா தயிர் உடஞ்சிரும். நல்லா இருக்காது, நல்லா திரிஞ்சு போயிடும். சார் இப்போ கொதிக்க டைட் ஆகினா வருது. இதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும். இப்போ வந்து தயிர் விட்டுலாம். கரெக்டான டைம் வந்து. அடுப்போட ஃப்ளேம் எப்படி இருக்கணும்? அதான் மீடியமாக தான் இருக்குது. ஓகே, மீடியம் கூட லைட்டாக அப்படியே ஸ்லோவாக. ஆமாம். இப்போ தயிர் விட்டு அதே மாதிரி கொதிக்க ஆரம்பிக்க சொல்ல ஆஃப் பண்ணி. ஓகே, தயிரை அரைச்சா எந்த பக்குவத்தில் இருக்குமோ அதே மாதிரி பக்குவத்தில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்குது. அது மட்டும் இல்லை, தயிரை மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம மோரா கூட கரைச்சி யூஸ் பண்ணலாம்ல? மோரா ஊற்றினா நல்லா இருக்காது சார். தயிர் தான் நம்ம இது பண்ணி ஊற்றணும். ஓகே. ஆமாம். ஓகே, தயிர் ஊற்றியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தான். ஆமாம் சார். ஃபைன். இன்னொன்று, தயிர் ஊற்றின உடனே அப்படியே லைட் ஆகிடும். ஆமாம். இப்போ இதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்த தேங்காய் போடுவீங்களா? மல்லி தேங்காய் போடுவீங்களா? ஆமாம். தேங்காய் கடைசியாக போடுறது. தேங்காய் கடைசியாக அது வாசனை அப்படியே கடைசி வரைக்கும் நிற்கணும். ரைட். சரி, ஓகே. போட்டலாமா? போட்டலாம். அவ்வளோ கொதிக்க வேண்டியதுலாம் இல்லைல்ல? கொதிக்க வேண்டியதில்லை. இல்லை. அந்த லைட்டாக அந்த சூடாகும். கொதி வர சொல்ல ஆஃப் பண்ணிடுறேன். சரி, ஓகே. நல்ல தாராளமாக கொத்தமல்லி. இதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். இந்தாங்க தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம், ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஆமாம். பை சான்ஸ் நீங்கள் தயிரை கொஞ்சம் லைட்டாக சூடாக்கிட்டீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது என்ன ஆகுனா அது திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் பார்க்குறதுக்கு. அந்த வாசத்தோடு சாப்பிட தான் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய். சரி, டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம். இந்தாங்க கொடுங்க. உங்கள் கையால் அந்த மோர் குழம்பு கொடுங்க. எப்படி போகலாம்? காரம், அந்த புளிப்பு, இதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. வேறு லெவல்ண்ணா. இங்கே ஸ்பூனில் இப்படி எடுத்து இப்படி விட்டால் ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும். அதான் லைட்டாக குறன்னு இருக்கணும். ஓகே. நம்ம தயிரும் அந்த அரவியும் தனித்தனியாக இருக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டெக்ஸ்சர் அப்போ தான் நல்லா இருக்கும். திரிஞ்சு போனால் தனித்தனியாக இருக்கும். தயிர் கெட்டு போன மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதான் விஷயம். நேரம் ஆன பிறகு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஓகே, நல்ல தேங்காய் வாசம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதிகமான புளிப்புலாம் இல்லை, ஒரு மைல்டான புளிப்பு. அந்த அரைச்சி போட்டுக்கணும் தேங்காய், அந்த மல்லியோட வாசம், அந்த கடலைப்பருப்பு, அந்த பருப்பு, இதெல்லாம் மிக்ஸ் ஆகி லைட்டாக கெட்டி தனிமை கொடுத்துருக்கு. காரம் அதிகமாக இல்லை, ஒரு மைல்டான காரம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த தயிரோட லைட்டாக புளிப்பு தன்மை, அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிருக்கோம்ல அதோட வாசம் கம்மகம்னு இருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட்டு போகலாமா? வெண்டைக்காய் நல்லா சுருங்கிருக்கு. அடினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் செகண்ட் பை இது 6. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு வீட்டில் கொடுத்தானா சாப்பாடோட வேண்டாம், இப்போ சின்ன கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆமாம். இதில் வடை போட்டு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். வடை போட்டு சாப்பிட்டு பாருங்க, தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு தோசைக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மோர் குழம்பு. இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் வந்து அச்சு கேட்ரிங்கில் பண்ணுற மோர் குழம்பு அவங்க கைப்பக்குவத்தில் பண்ணுற அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தேங்காயோட தன்மை, ஒரு புளிப்புத்தன்மை, ரெண்டாவது தேங்காயோட வாசம், அதுக்கப்புறம் மைல்டான ஒரு காரத்தன்மை இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. அவர் சொன்ன மாதிரி தோசையில் தொட்டு சாப்பிடுவீங்க. வடை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபேவரெட்டு. எனக்கு வடை போட்டு சாப்பிட பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கும் இன்னொரு சூப்பர் ஏரியாவில் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.